ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அழகா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய், இனி நீ அழுது கொண்டராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். தண்ணி காணோம். இந்த ஜோயல் எங்க இருக்கிறான்? ஜோயல் காணுமே, ஆதியிலேருந்து காணும். நான் அவனை 60 ரூபா தேடிட்டு இருக்கிறேன். சரி, கவனிக்கலாம், நல்ல கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உங்களை இன்றைக்கு நடத்த போகிறார், ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். கொஞ்சம் சவுண்ட் தூக்கிட்டா. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். சீயோன் என்பது பரலோக ராஜ்யம், எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். அதுக்கு நிறைய பெயர் உண்டு. தாவீதின் நகரம். அல்லேலூயா. அதுக்கு சீயோனும் என்று பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனோடு வாழ்கிறோம். அவங்க கிட்ட ஜெபம் இருக்கும், வேத படிப்பு இருக்கும், அல்லேலூயா, ஒழுக்கம் இருக்கும், சுத்தம் இருக்கும், கண்கள் சுத்தம் இருக்கும், தன்னுடைய குடும்பத்தை கௌரவமாக நடத்துவாங்க. அல்லேலூயா. கட்டாயம் சீயோன் சேர்ந்த ஜனங்கள் கடன் வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை திருப்தியா நடத்துவார். சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமிலே வாசமா இருப்பாங்க. தேவன் ஆராதிப்பாங்க, தேவாலயத்துக்கு போவாங்க, தன் ஆடு மாடுகளை கொண்டு போயிட்டு பலி செலுத்துவாங்க. எல்லா கிருபைகளும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமிலே வாசமா இருப்பார்கள். இப்ப நமக்கு எது சீயோன்னா? தேவாலயம். இந்த நாளில நமக்கு தேவாலயம் ஒரு சீயோன், இது ஒரு எருசலேம். அல்லேலூயா. இங்கு ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார். உங்களை கர்த்தர் விசேஷமாக நடத்துவார். ஒரு குறையில்லாதபடி தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப நம்முடைய பேர்ல ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவர்கள், பேர் எழுதப்பட்டவர்கள், அல்லேலூயா, சாத்தானுடைய முத்திரையை குற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தரித்து கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் பேச வைப்பா. அவர்கள் தரித்து கொள்ள மாட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நாம் சாத்தானுடைய வருகைக்கு எதிர்பார்க்கறதில்லை. செத்தாலும் சாவுமே ஒழிய அந்த 3 நம்ம குத்திக்க மாட்டோம். அப்படித்தானே? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட அத்தனை பேரும் ஜெருசலேமிலே தேவனை ஆராதிக்க அவருடைய ஆலயத்தில் தன் குடும்பமாக வந்து நிற்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்கே பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே செயல்பட முடியும். அது நமக்கு அந்த கிருபை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. இதிலிருந்து விலகி கொள்ளக்கூடாது. அநேக காரியங்கள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். தேவ ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி ரொம்ப அங்கதான் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. அங்கதான் யோசிக்கணும். ஐ ஆம் சீயோன். அல்லேலூயா. நான் சீயோனை சேர்ந்தவன். என் தேவனை ஆராதிக்க நான் எருசலேமுக்கு வர வேண்டும். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வைராக்கியம் நமக்கு வரும்போது தேவன் நமக்கு விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாசமாய் அவர்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழமாட்ட. தேவ ஆலயத்தை தேடி பாருங்களேன். எதை குறித்துமே உங்களுக்கு அழமாட்டீங்கம்மா. எல்லாவற்றையும் கர்த்தர் சரியாய் செய்து முடிப்பார். அது முதல்ல நம்ம கை கொள்ளணும். ஹல்லேலூயா. எருசலேமில் வந்து தேவாலயத்தில் வந்து அல்லேலூயா
ஒவ்வொரு வாரமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். போன வாரம் சங்கீதம் 20:1-2 பார்த்தோம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை அவர் நினைவு கூர்ந்து உன் மன விருப்பத்தின்படி நீ செலுத்தின காணிக்கைகளை பலிகளை அவர் நினைவு கூர்ந்து உன் மன விருப்பத்தின்படி உன் குடும்பத்தில் அவர் வந்து செயல்படுவார். அவர் வருவாருங்க. கபடு இல்லாத பலி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பலி கொடுக்கும்போது கபடு வரக்கூடாது, அதை பறைசாற்றக்கூடாது. நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன் என்கிற ஒரு சத்தம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அல்லேலூயா. இது தேவனுக்கு நாம் செலுத்தினது நமக்கும் தேவனுக்கும் ஒரு ரகசியம், ஒரு ஆசீர்வாதம். அதை தேவன் பார்த்து மெய்யாகவே உன் கையின் பிரயாசங்களை அபிரதமாய் ஆசீர்வதிக்க அவர் உன் குடும்பத்தில் வந்து விடுவார். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், எதை குறித்து நீ அழமாட்டேன், நீ இனி எதை குறித்து அழமாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இருக்கிறேம்மான்னு சொல்வார். அப்பா நான் இருக்கிறேன், மகனே நான் இருக்கிறேன், மகளே நான் இருக்கிறேன், நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தேங்குகிற, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் உன் கூடவே இருக்கிறார். God is with you. தேவனும் கூடவே இருக்கிறார். நீ எதற்கும் கலங்காத, எதற்கும் கலங்காத. அவர் மேல பாரத்தை வச்சுட்டு. அல்லேலூயா. கபடில்லாத ஆராதனை கூட ஆண்டவருக்கு. யார் தடுத்தாலும் அதை சீ என்று சொல்ல, இது என் தேவனுடைய நாள், நான் எருசலேமில் போய் வாசம் செய்ய வேண்டும், என் பலிகளை எருசலேமின் தேவாலயத்தில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதிமொழியோடு நாம் அதை செயல்படும் போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனே நீ அழுது கொண்டிருக்கிறாய், எந்த காரியத்துக்கும் உன்னை அழவிட மாட்டார். உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவர். அவர் ஏன் சத்தத்தை கேட்கிறன்னா, நாம் செலுத்துகிற அந்த கபடு இல்லாத பலி, அதுக்கும் நமக்கு பெரிய உறவு இருக்குதுங்க. பலிக்கும் நாம் செலுத்துகிற பலிக்கும் தேவனுக்கும் பெரிய இணைப்பை உண்டாக்குகிறது அந்த பலி. ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, தன் கையில எடுத்திருக்கிற பரிமள தைலத்தை ஏசப்ப சிரசின் மேல வாக்குறா. அது ஒரு விசேஷமான பலிங்க, ஒரு அற்புதமான பலிங்க. அந்த காலத்துல 100 பணத்திற்கு அது தகுங்க. 100 பணம்னா இன்னைக்கு அது கோடி கணக்கு. 300 பணத்துக்கு சமம். அது ஒரு விசேஷமான பலிங்க. அந்த பலிக்கு பிறகு ஜீசஸ், இயேசு கிறிஸ்துக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய இணைப்பு இருந்ததுங்க. அவதாங்க முதல் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாள் முதல் அவளுக்கு தான் தேவன் தரிசனமாகிறார். பலிங்க, அந்த மனதார செலுத்தின பலி. நம்ம கொடுக்குறோங்கள நம்முடைய வருமானத்தில். அல்லேலூயா. ஆமா, 2000, 3000, 10,000, 15,000, 14,000 வரையிலும் நீங்க சபையில கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பலிக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளி அவர் இறங்கி வருவார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலுக்கு உடனே தேவன் செவி கொடுப்பார். இது கபடில்லாமல் நம்ம செலுத்தும் போது நம்முடைய பலிகளை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த கபடில்லாத பலி 300 பணம் தேவையில்லை, அது என் தேவனுக்கு அது வாசமா இருக்கட்டும் என்று அதை கொண்டு வந்து சிரசின் மீது உடைத்து ஊட்டினால் பாருங்க, அங்க இருக்கிற சீசர்ல ஒருத்தன், ஐயோ இது 300 பணத்துக்கு விற்கலாமே, 30 வெள்ளிக்கு ஏசப்பா காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்கு. அந்த 30 வெள்ளி நான் கர்த்தருக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னு தேவாலயத்தில் எரிஞ்சிடறான். அந்த 30 வெள்ளி கொடுத்தான் பாருங்க அந்த ஆசாரியன். அவனே சொல்றான், அது ரிட்டன் அவன் சொல்றான், இது இரத்த கிரயமுள்ள காணிக்கை,
பலி இந்த இந்த காசை காணிக்கை பெட்டியில் போகக்கூடாது. அவன் தாங்க கொடுத்தான். அந்த ஆசாரியன் தான் இயேசு பிடிச்சு கொடுத்தாக்கா நான் 30 வெள்ளி காசு கொடுக்குறேன்னு விலை பேசினான். அவனை கொடுத்தவனே சொல்றான், இது இரத்த கிரயமுள்ள வெள்ளி, இதை காணிக்கை பெட்டியில் போடலாகாது. அதற்காக, அதாவது அந்நியர்களை அடக்கம் செய்ய ஒரு லேண்டை ஒன்று வாங்கினா அந்த 30 வெள்ளிக்கு. நான் அந்த லேண்டை நான் இப்போ பார்த்தேன் எருசலேமில் நான் அதை பார்க்கும்பொழுது, கவனிங்க, என் கண்ணு கெட்டாத தூரங்க அது. என் கண்ணு கெட்டாத தூரம். இந்த அந்த அகலம் எவ்வளவு பெருசு, என் கண்ணு கெட்டாத தூரம். ஆனா அதுல ஒரே ஒரு கல்லறை தான் இருக்குதுங்க. 30 வெள்ளிக்கு அவ்வளவு பெரிய லேண்டை வாங்குறாங்க. எத்தனை ஏக்கராங்க அப்படின்னா 30 பணத்துக்கு எவ்வளவு வாங்கியிருக்கலாம். அந்த பலிதான் அந்த மகதலேனா மரியாளுக்கும் இயேசு ராஜாதி ராஜாவுக்கும் ஒரு அன்பின் இணைப்பு இருந்தது. அதனால் முதல் தரிசனம் மகதலேனா மரியாள் ஆண்டவர் கொடுத்தார். அன்புங்க, நீங்க அன்பு கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். அவர் நீ கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் அவர். அதற்கு நாம் அவரோடு பழக வேண்டும், அவரோடு இணங்க வேண்டும். நம்மளாம் வேதம் வாசிப்போம் இல்லையா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நம்ம வேதம் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இது 2வது தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அவருடைய கற்பனை கை கொள்ளணும். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். அவனுக்கு அவதூறு கொடுக்க கூடாது, அவனை குறித்து பேசக்கூடாது. உன்னை நேசிக்கிறது போல அவனை நேசிக்கணும். அல்லேலூயா. 2வது, உன் தெய்வத்தை முழு மனதோடு ஆராதிக்கணும். தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார், முழு மனதோடு ஆராதிக்கணும். நீ மற்றவங்களை குறித்து பேசி பாருங்க, அவதூறுவா, நம்ம குடும்பம் வற்றி போகுங்க. ஆனால் மற்றவர்களுக்கு உன்னை நேசிக்கிறது போல நேசித்து பாரு, உன் குடும்பம் வர்த்திக்க செய்யும். அல்லேலூயா. தேவன் வர்த்திக்க செய்வார். பேசுகிற குடும்பங்கள் ஒன்று இருக்காதுங்க, இருக்க பேக்ல போயிட்டே இருக்கும், வற்றி போகும். ஆனால் தன்னை நேசிக்கிறது பிறனை நேசித்து முழு இதயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். இங்க அங்க ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது. இங்க திட்டுறாங்க, இந்த சபையில பயங்கரமா திட்டிட்டே இருக்கிறாங்க, வேற சபைக்கு போயிடலாம், அதுவும் விருப்பம். ஆனா இங்க இருந்து பாரு, தேவனுடைய வருகையில முதல் ஆளா இங்கிருந்து நீ போவ. அங்க தழுவி கொடுப்பான், தலையை தழுவி கொடுப்பான், வரவேற்பு பயங்கரமா இருக்கும். இங்க வரவேற்பு என் உள்ளத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. அது இன்றைக்கு உனக்கு புரியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நிற்கும் போது என்னுடைய அன்பு என்னது என்பதை என் ஆண்டவரே உனக்கு விளக்கி காட்டுவார். அவருடைய கரம் மேல வரும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய விசேஷங்கள் நமக்கு என்றென்றும் வரும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க எச்சரிப்பு இருக்குதோ அங்க போ. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான கரம் அங்க உங்களுக்கு இருக்கும். தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவனுக்கு செய்வ. எங்க தழுவி கொடுக்கிறானோ அங்க தலையை கொடுக்காது. அல்ல, டிவிக்கு முன்னாடி போய் பாரு, கண்ணை துடைப்பான், காதை துடைப்பான், மூக்கை துடைப்பான். அல்லேலூயா. உண்மையிலே அது நிஜமா இருந்தா அங்க உன் மூக்கில் கூட ரன்னிங், அது என்ன சொல்லுவாங்க, இருந்தா கூட அவன் எட்டி, அது ஒரு ஆப்ஷன் இருந்தா அவன் எட்டி உன் மூக்கை கூட துடைப்பான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அது ஒவ்வாதுங்க, உன்னை பரலோகம் கொண்டு போகாதுங்க. எவன் கண்டித்து அல்லேலூயா சாட்டாடி அடிக்கிறானோ அங்க இருங்க, அங்க தேவ அன்பு இருக்குதுங்க, தேவ கிருபை இருக்குதுங்க. அதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க, உங்க குடும்பம் நல்லா வளருங்க. தலை துளுக்கிட்டினா அவுட்டுங்க. அவன் எவன் தலை துளுக்குறான்னு அவன் அவுட்டு. சில தானே மேய்ச்சுக்குவாங்க பாருங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, தூக்கி எறிஞ்சிரு. தனக்கே மெயின்டைன் பண்ணி தனக்கே தான் ஐடியாவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது சுயம், இந்த சுயமான வாழ்க்கை வாழ்கிறவர்களால் மேல வர முடியாதுங்க. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 10 வசனம் 10 அதிகாரம் வரையிலும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்க, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்க என்ன சொல்றாரு? அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே
உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வான். உனக்கு மறு உத்தரவு கொடுப்பாருங்க தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறு உத்தரவு கொடுக்க தேவன். குடும்பமா ஆண்டவர் ஆராதிங்கப்பா ப்ளீஸ். முடியாத பட்சத்தில் என் வேலை போயிடும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் எழுந்து போங்க, மற்றபடி வேண்டாம். இல்லாவிட்டால் என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்காக அதிகாலையில் ஒரு 1 hour அல்லது 1.5 hour ஒரு ஆராதனை நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து பேசணும். அதாவது பக்தி குறிங்க வரவங்க. நான் மறுபடியும் ஏன் வந்து உங்ககிட்ட பேசலை, அந்த பக்தி உங்களில் இருந்தால் என்கிட்ட வந்து பேசுவேன். அல்லேலூயா. ஒரு 1.5 hour உனக்காக 6 to 7:30 அல்லேலூயா ஒரு ஆராதனை. ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு 8 to 10:30 ஒரு அல்லே சொல்லாங்கம்மா ஒரு ஆராதனை வைக்கலாம். நேரம் ஓரளவுக்கு ஒரு 1/2 hour தான் டிஃப்ரெண்ட் வரும். அப்படி வேலைக்கு போய் தான் ஆகணும், இல்லைன்னா என் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றவங்க வந்து பேசுங்க. ஒரு 10 பேர் நீங்கள் நின்னா கூட போதும், நான் உங்களுக்கு ஒரு ஆராதனை வைக்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஒரு அல்லே சொல்லாமா. கர்த்தருடைய பிரதான கிருபை உங்களோடு கூட என்றும் இருப்பதாக. அப்போ உடனே உன்னுடைய குரலுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். சீயோன் குமாரருக்கு ஆண்டவர் இனி நீ அழமாட்ட, உன் குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார், உன் வேண்டுதலை கேட்பார். ஒரு அல்லே நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் கூர்ந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும். அல்லேலூயா. அப்படியே போயிடக்கூடாது. என்னென்ன பேசப்படுகிறதோ ஆவியானவர் பேசுகிறவரை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அப்போ தேவன் விசேஷங்களை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் பாருங்க, 20வது வசனம் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபொழுதும் மறந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். சரி, இது என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது? அந்த வார்த்தைக்கு இதுக்கும் வித்தியாசமா இருக்கும். என்ன சொல்லுது அப்படின்னா, துன்பத்தின் அப்பம், உபத்திரவத்தின் தண்ணீர். இது எங்க இருக்குதுன்னா கவனிக்கலாம். நோய்வாய்ப்படும்போது, எங்க நோய்வாய்ப்படும்போது, சுகவீனம் நம்மை தாக்கும்போது, அல்லேலூயா, மனக்கவலை மனபாரங்கள் வரும்போது துன்பத்தின் அப்பத்தை சாப்பிட வேண்டியதா இருக்கு. சாப்பிட முடியாது, ஆனா சாப்பிட்டா தான் பலன். சாப்பிட முடியாது கொமட்டும், சாப்பிட்டா தான் பலன், இல்லைன்னா இல்லை. உபத்திரவத்தின் தண்ணீர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உபத்திரவத்தின் தண்ணீர். தண்ணீரே குடிக்க பிடிக்காது அந்த நேரத்தில். இது மனுஷன் ஒடிஞ்சு வியாதியில அடிபட்டு கிடக்கும்போது ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, சொல்லிட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய ஊழியக்காரரை தேவன் அனுப்பி அவர்களை குணமாக்குகிறான். தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி தேவன் அவர்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ரைஸ். முடிஞ்ச அளவுக்கு தேவன் நம்முடைய சபையை எவ்வளோ சுகமாக வச்சிருக்கிறாருங்க. நான் ரொம்ப ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். சப்போஸ் ஜுரத்தில் விழுந்தால் கூட நம்ம உடனே எழுந்துக்கிறோம், குணமாயிடுது. இந்த உபத்திரவத்தின் தண்ணீர்னா ஒரு கேன்சர், அல்லேலூயா, அல்லது ஒரு கிட்னி ப்ராப்ளம், அல்லது மூல காய்ச்சல், அல்லேலூயா, தீராத நோய்கள் வரும்பொழுது உன்னுடைய பலி கபடற்றதாய் ஏற்கனவே நம்ம கொடுத்தது உண்மையானால் தேவன் உன்னை நினைக்கூர்ந்து தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பு. அவன் 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 சிம்பிளா இருந்தா கூட சரிங்க, அவன் வந்து உன் மேல கை வச்சனா சுகமாயிடும். இது அனுப்புகிறது யாரு? தேவன். சுகம் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சுனாமியாளுடைய மகன் செத்து போயிட்டான். அவன் வந்து சொல்றான், குழந்தை அங்க கழுத்திட்டு அவ கழுது மேல சேனம் வச்சுட்டு இங்க வந்து எலிசவன் காலை பிடிச்சு அழுகுறான். அப்ப என்ன சொல்ற, ஊழியக்காரனை கூப்பிட்டு முதல்ல இருந்தா என் கோலை கொண்டு போயிட்டு குழந்தை மேல வை, அவன் உயிராயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்ப அவர் தேவனும் அவர் கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து இந்த கேஎஸ் அனுப்புறார். ஆனா அங்க குணமாகல.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு எக்ஸாம்பிள். அது போல தேவன், ஒரு அல்லேலூயா சொல்லாமா, நீ சுகவீனமா இருக்கும்போது, தீராத வியாதி வரும்போது, ஆண்டவர் தமது ஊழியக்காரனை அனுப்பி உன்னை சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இனி ஒருபோதும் ஊழியக்காரர் உனக்கு மறைந்திருப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. அவர் கொண்டு போய் வைக்கிறாரு, அது கிரீசையில் மறுபடியும் இவரு போயிட்டு அந்த குழந்தைய உயிரோடு எழுப்புறார். ஒரு அல்லே சொல்லாம, அதுக்கு அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம். இன்றைக்கு சுகமாகாத, சுகப்படாத ஊழியர்கள் கோல் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க தான் எல்லாம், அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, என் கண்ணே, என் மணியே, என் காதை, என் மூக்கே, இப்படி கொஞ்சம் குழாவி உங்களுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். அவங்களாம் கையை வச்சா குணமாகாது. அல்லேலூயா. அவர்கள் ஒரு டிஃபரண்டானவர்கள். அவர்கள் தேவனுடைய ஏற்றில் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஊழியனே ஊழியன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம்னாக்கா, நான் என்ன ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, எங்க என் சபையில குடிகாரம் இல்லைங்க. அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது, 2 மனைவி உள்ளவன் இல்லைங்க. ஒரு இருந்தாலும் ஆண்டவர் அதை பிடிக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 2 மனைவி உள்ளவன் இல்லை, குடிகாரம் இல்லை. நான் ஆண்டவரை மிக விசேஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமாவா? ஒன்லி சகோதரர் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். பிரைஸ். கர்த்தர் உங்களை கோடா கோடியா ஆசீர்வதிப்பார். சில சபையில போறங்க, சபை நடந்துட்டு இருக்குதுங்க, வந்து நிக்கிறாங்க. ஏய் கிளாரா, வாடி வெளியே. சபையில் அவனும், அந்த சபையில அவனும் விசுவாசி தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த காரியம் என் சபையில இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருந்தாலும் இன்றோடு மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு மனிதனாக வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆனா இங்க உபத்திரவத்தின் தண்ணீர், துன்பத்தின் அப்பம் நான் கொடுத்த ஆண்டவரே, நான் கொடுத்தாலும் எல்லாமே தேவனுடைய சித்தத்தில் தாங்க வருது. இன்றைக்கு 15 வருஷம் ஒரு ஆட்சி ஆள்றான்னா அது என் தேவனுடைய சித்தம். நான் ஜெபம் பண்ணி இருக்கிற இந்த வருஷம் அது டவுன் ஆகணும்ப்பா அப்படின்னு. டவுன் ஆனால் தான் நம்மளாம் தப்பிப்போம், இல்லைன்னா நம்ம முதுக்கு சவுக்கு வரும் நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றும் 4வது முறையிலும் அவன் வந்துட்டானா ரொம்ப கஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதற்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அதை டவுன் பண்ணாருன்னா அது விசேஷமா இருக்கும் நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ கரம் என்று நம்மோடு கூட. எல்லாமே தேவ சித்தம். இன்றைக்கு அமெரிக்கால ட்ரம்ப் இருக்கிறன்னா தேவ சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஈரான் அடிக்குதுன்னா தேவ சித்தம். எல்லாம் தேவ சித்தப்படி தான் இருக்குது. இன்றைக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நீ அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இருக்கிறது, இல்லைன்னா நீங்க இருக்க முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவன் ஒருத்தன் சபைக்குள்ள வந்தான்னா அவனுக்கு அங்கே இருக்கவே முடியாது. ஏன்னா அமையாடம் இது இல்லை, அமையாடம் வேற. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆவியானவர் ஒன்று சொல்றாரு, கணவன் மனைவி 2 பேர் இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க ஒரு நாளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் பேசணும். நம்ம எவ்வளோ நமக்கு சம்பாதனை வருது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு இருக்குது, எவ்வளவுக்கு கர்த்தருக்கு நம்ம தசம்பாங்க கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. இந்த ஒரு நிகழ்ச்சி வருது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கடன் வாங்கலாமா, இல்லை அது சேமித்து வைக்கலாமா? அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது வருது. இதை எல்லாமே கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்க்கணும். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களேன். சண்டை போட்டுக்க கூடாது, சண்டை போட்டுக்க கூடாது. எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் நானும் அம்மாவும் விடிய விடிய கூட பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. விடிய விடிய கூட உட்காந்து பேசுவோம். இன்றைக்கும் பேசிட்டு தான் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பம் நல்லா வரும். உன் மனைவி நீ மதிக்கணும், உன் கணவனை நீ மதிக்கணும். இந்த மதிப்பு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆபிரகாமை போல அவர் தூங்கும்போது அவர் காலை தொட்டு முத்தம் கொடுத்து என்ன சொல்லணும்? என் ஆண்டவனே. யாருன்னா அப்படி சொல்ல, இந்த சொன்ன சகோதரிங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பாவிகளா, நீங்க என்ன மக்களோ தெரியலையே. அதான் இப்பதான் கூப்பிடுறாங்களே. டேய் டேய் வாடா, டேய் வாடா, இங்கே வாடா, டேய் வாடான்றாங்க, டேய் போடான்றாங்க. யாரா? அது ஒரு பேசணும் போயிடுச்சுங்க. ஒரு அல்லலே சொல்லாமா பேரிட்டு கூப்பிடுறது. அந்த வாயில எனக்கு அதிகாரம் கட்டி கொடுத்துருந்தான்னா ஏதாவது சுற்றி எடுத்து பல்லெல்லாம் தட்டிட்டு வந்துடுவேன். ஒரு அல்லே சொல்லாமா ஆண்டவனே அழைக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க கணவர். அல்லேலூயா. ஒரு மதிப்பு கொடுங்க. பேரிட்டுலாம் கூப்பிடாதீங்க, மாற்றிக்குங்க. சேஞ்ச் மை ஆட்டோ காட். என்ன அது? சேஞ்ச் மை ஆட்டோ காட் மேக் இட் மை. அப்புறம் எங்க போச்சு? ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கணுங்க. நம் மனைவி கிட்ட ஒரு மாற்றம் இருக்கணும், புருஷன்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கணும். சத்தியத்தை கேட்டு மனைவியை ரொம்ப ரொம்ப நேசிக்கணும், புருஷனை நேசிக்கணும். எக்கார்ந்து கொண்டும் புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எவ்வகையிலும் மனைவிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. எவ்வளவு சம்பாதிக்கணும் மனைவி கிட்ட சொல்லிடணும். மனைவி எவ்வளவு எடுத்தாங்களோ அதையும் சொல்லிடணும். என் கை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அல்லையே சொல்லாமா? இவ்வளவு எடுத்தங்க, குடும்ப செலவுக்கு போட்டங்க, என்னங்க பண்ண போறீங்க? நீங்க கேட்ட உடனே அமைதியே போயிடணும். ஒரு அல்லையே சொல்லாமா? இதுக்கு மாறா நடந்தா விக்கிரகம். இதுக்கு மாறா நடந்தா விக்கிரகம். அந்த 21வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது இடதுபுறமாய் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இது ஊழியக்காரன் செய்யற காரியங்கள். ஒரு அல்லலே சொல்லாமா? இது விக்கிரகம் அல்ல, இது ஊழியக்காரன் சொல்லுவான். வழி இதுவே, வழி அது, எது நல்ல வழியில நடங்க. வேதமும் சொல்லுகிறது, ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. தயவுக்கூர்ந்து ஊழியக்காரங்களுக்கு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. குடும்பம் நல்லா வரும். நம்முடைய சபையில கீழ்ப்படுகிற குடும்பம்லாம் நல்லா வந்துட்டு இருக்குது. ஒரு அல்லலையா சொல்லாமா? கீழ்ப்படியாத குடும்பம் தான் கொஞ்சம் பின்வாங்கி போயிருக்குது. அதே எனக்கு வேதனையா இருக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமென். வழி இதுவோ இதுவோ தேவன் ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற வார்த்தையின்படி நீங்கள் செயல்படும் போது தேவன் உங்களை விசேஷமாக நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இருப்பாருங்களா? ஆமா. எது விக்கிரகம்? கீழே வாசிக்கலாம். உன் சொரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் பொன் ஆடை ஆபரணத்தையும் பொன் ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல எரிந்து விட்டு அது சீ போ. நீங்க என்ன அப்படி படிக்கிறீங்க? நல்ல படி, ஸ்ட்ராங்கா படி. உன் சொரூபங்களை மூடிய வெள்ளி அந்த சீப்புன்றது எல்லாம் காது ஜவ்வும் அருணும், அந்த மாதிரி இருக்கணும். உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாய். ஒரு அல்லலையா சொல்லாமா? காலையில சாப்பிடல, நல்லா நல்லா இருக்குது குரல். நல்லா கவனிக்கணும். இங்க விக்கிரகங்கள், சுரூபங்கள், வெள்ளி, தீட்டுப்பட்ட வஸ்திரம் ஆவியானவர் நீங்க எழுதி வைத்திருக்கிறார். இது எதை குறிக்கிறதுனா ஒரு மனிதனுடைய கெட்ட குணங்களை குறிக்கிறது, கெட்ட செயல்களை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கெட்ட குணங்கள், கெட்ட செயல்கள், அது எல்லாவற்றையும் சேர்த்து இந்த பாவம், அந்த பாவம், இந்த பாவம், அந்த பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம், இது எல்லாத்தையும் சேர்த்து தீட்டான வஸ்திரம் என்று அங்கு எழுதியிருக்கிறார் ஆவியானவர். தீட்டுப்பட்ட வஸ்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
ஒருவர் பகலனால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அந்த படுக்கையிலே அவர் இறந்துட்டார்னா, அந்த பெட்டு, அவர் வைத்திருந்த தலையாணி, அவர் போத்திருந்த போர்வை, இதெல்லாம் தீட்டுப்பட்டது. அதை யாரும் படுக்க மாட்டார்கள். அதை கொண்டு போயிட்டு போ அப்படின்னு போடணுமா. அதை கொண்டு போய் போட்டுருவாங்க, அது தேவையில்லை. ஆனா சீப்போன்னு யாருன்னா போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஒரு பயத்துல தூம்பி கொண்டு போய், ஏன்னா தீட்டுப்பட்ட வஸ்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? போ என்று சொல்லுகிறது மனிதனுடைய கெட்ட வழிகள், கெட்ட காரியங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பார்வை, கெட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நம் மனம் திரும்பி, அல்லேலூயா, இந்த கெட்டுப்போன தீட்டுப்பட்ட காரியங்களை போ அப்படின்னு போடணும். பணாசை, பொருளாசை, அல்லேலூயா, மண்ணாசை, பெண்டாசை, எவ்வளவு ஆசைகள் இருக்கிறதுங்க. இதெல்லாம் தேவனுக்கு ஒவ்வாது, கர்த்தர்கிட்ட போய் சேர முடியாது. ஆகையினால அவைகளை போ அப்படின்னு சொல்லணுமா. இதை சொல்றவனே என் தேவன் பார்த்துட்டே இருப்பார், சந்தோஷப்பட, அழகா ஸ்மைல் பண்ண. ஒரு அல்லே சொல்லுமா, அழகா சிரிப்பாருங்க. என் பிள்ளை என் கூட இருக்கிறான், என் மகன் என் கூடவே இருக்கிறான். தீட்டுப்பட்ட காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டான். தீட்டுப்பட்ட கண்கள், தீட்டுப்பட்ட நாவுகள், தீட்டுப்பட்ட கரங்கள், தீட்டுப்பட்ட உடல்கள், ஒரு வஸ்திரத்தை போல, தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல சீப்போன்னு சொல்லிட்டான். உன்னை பார்த்து தேவன் அழகா ஒரு ஸ்மைல் பண்ணுவாருங்க. அவர் ஸ்மைல் பண்ணிட்டார்னா இந்த பூமியில உனக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே அவர் கொடுத்துருவார். எனி திங்ஸ் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை, அவர் கொடுப்பார். ஒன்னு கொடுப்பாரு, அது பெருமை பேசாம அதை தூக்கி போட்டு இயேசுவை பெருமை பேச இன்னொன்னு கொடுப்பாரு. அதை தூக்கி பின்னாடி வச்சுட்டு இயேசுவை பேசிட்டேரு, அவருக்கு நன்றி சொல்லிட்டேரு, இன்னொன்னு கொடுப்பார். அல்லேலூயா. என் சபையில ஜனங்க 3 வீடு 4 வீடு வாங்கின பிள்ளைங்களாம் இருக்கிறாங்கங்க, கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்றைக்கே இருக்கிறார்கள். தேவன் விசேஷமாய் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் அவர்களுக்கு ஒரு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தம் இல்லாததை, கர்த்தருக்கு பிரியமில்லாததை போ என்று சொல்லும் பொழுது, மனதார எரிந்து விடும்போது, தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதுக்கு ஒரு வழி. அல்லேலூயா. ஆமா, எங்கே போனாலும் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், அந்த பெருமிதம் நமக்கு இருக்கணும். நான் கிறிஸ்தவன், பொய் சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. வேறு விதமான பார்வை பார்க்கக்கூடாது, நான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும், என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும்போது என் தேவன் கூடவே இருப்பான், உன்னை விட்டு விலகவே மாட்டான். உனக்கு ஒரு தூதனை கொடுத்துருவாருங்க. என் பிள்ளைக்கு ஒரு தீங்கு வராம காத்துக்கப்பா. அல்லேலூயா. ஆமென். பேதுருவை சிறைச்சேதம் பண்றதுக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அங்க தூதன் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வராரு. ரோதை என்கிற ஒரு பெண்ணு ஒட்டு கேட்கிறா. பேதுரு வந்திருக்கிறாங்கன்னா யாரும் அவங்க ஏற்றுக்கல. ஏன்னா மறுக்கு நாள் காலையில இராணுவம் அவனை பிடிச்சிருக்கு, சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனை சாகடிக்க, அவன் சிறைச்சேதம் பண்ண அரசு ஆர்டர் கொடுத்துட்டான். பேதுரு வர சான்ஸே இல்லை, அவனுடைய தூதனாக இருப்பான் அங்கே சொல்லப்படுகிறது. ரோதே, இப்ப அது பேதுரு இருக்காது, இது அவனுடைய தூதனாக இருப்பான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற உனக்கு ஒரு தூதன் நிச்சயம் உண்டு. உன்னை காப்பாற்ற, உன்னை நடத்த, உன் முன் செல்ல ஒரு தூதன் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. என் தூதனானவர் முன்னே போவார். மோசஸ் கிட்ட சொல்றார், இந்த ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்களுக்கு முன்னே என் தூதனானவர் போவார். அங்கே பார்வோன் சேனை வருகிறது. ஆண்டவரேன்னு சொல்றார், என் தூதனானவர் பின்னே அவர் பார்த்து கொள்வார். அவர் முன்னும் பின்னும் பார்த்து கொள்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னுடைய தேவன். இன்றைக்கும் தேவன் நமக்கு தூதர்களை அனுப்பி காத்து கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனக்கு 4 ஆக்சிடென்ட் நடந்ததுங்க. 4 ஆக்சிடென்ட்ல கர்த்தர் என்னை காப்பாற்றினார்.
ஒரு ஆக்சிடென்ட் என்னன்னா, நான் ஓட்டுகிற அந்த வேன்ல கிட்டத்தட்ட 13 பேர் இருக்கிறோம். ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்கிறான். பிரிட்ஜு நல்ல ரோடு போட்டிருக்கிறான், கோடும் போட்டிருக்கிறான். அவன் எனக்கு டைவர்ட் கொடுத்துருக்கிறான், நான் கவனிக்கல. லெஃப்ட்ல டைவர்ட் கொடுத்துருக்கிறான், அந்த டைவர்ட்டை கவனிக்கல. 2 தார் டப்பா வச்சிருக்கிறான். வேன் போற மாதிரி இருக்குது. நான் வேன் போயிட்டு இருக்கிறேன், என்ன நம்பி 13 பேர் இருக்கிறாங்க. திடீர்னு அந்த தார் ரோடு முடிஞ்சு ரஃப் ரோடு வருதுங்க, ஜல்லிலாம் கொட்டியிருப்பான், அது வருது. உடனே பிரேக் அடிச்சேன் பாருங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் முட்டிக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு பிரேக். யூ டர்ன் பண்ணி அவன் கொடுத்த டைவர்ட்டை நான் போய் பார்க்குறேங்க. கிட்டத்தட்ட 50 அடி உயரங்க அந்த பிரிட்ஜு. நாங்கள் அடுத்த ஒரு 30 அடி நாங்கள் வந்திருந்தா கீழே விழுந்திருப்போம். பார்க்குறோம், அவ்வளோ ஹைட்டுங்க. விழுந்ததுன்னா நாங்கள் ஒருவர் கூட சேதம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அதை நினைச்சு தேவனுக்கு அடிக்கடி நன்றி சொல்லுவோம். இன்னொரு இடத்துல ஒரு பெரிய ஓனருடைய மகன், லேண்ட் லார்டு, அவனை கார்ல வச்சுட்டு ஓட்டிட்டு போறேன். அப்போ அவன் என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். அவங்க அம்மாவெல்லாம் அந்த பெரிய ஒரு புடலங்கா எஸ்டேட் உள்ளங்க, மிளகா புடலங்க, நிறைய காய்கறி வளைகிற பல ஏக்கரால, ஒவ்வொரு ஏக்கரால ஒன்று வளைஞ்சிட்டு இருக்கு. அந்த ஓனர் என் கூட வரான், கடைக்காக போறோம். திடீர்னு என் எதிர ஒரு லாரி வந்தது. லாரி வந்ததுன்னு சைடில் திரும்பணும் ஒரு பள்ளம். டக்குன்னு அந்த பள்ளத்தில் வண்டி இறங்கிருச்சு. ஆனால் எப்படியே மேக் பண்ணி அந்த பள்ளத்தில் இறங்கி அதாவது ஒரு மெக்கானிக் செட் ஓலையிலே அது போட்டிருந்தது, தென்னை ஓலையில். அந்த மெக்கானிக் செட்டு உள்ளே போய் என் வண்டி நிற்குதுங்க. அந்த இடத்துல என் வண்டி கவர்ந்து 3 டைவ் அடிச்சு கீழே கிடக்கும். தேவன் என்னை காப்பாற்றினார். ஒரு அல்லலையே சொல்லமா. 4 இன்சிடென்ட்ங்க என் வாழ்க்கையில் நடந்தது. 4 கத்த துல்லியமா காப்பாற்றினார். அவருடைய தூதர்களை அனுப்பி தேவன் காப்பாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர், நீ அழுது கொண்டிருக்கிறாய், உன்னை கவனிக்க உன் போதகர் வருவார்கள், என் தூதர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. உன்னுடைய உபத்திரவத்தின் தன்னையும் உன்னுடைய துன்பத்தின் அப்பத்தை மாற்றுகிறதற்கு நான் என்னுடைய ஊழியரை, என்னுடைய தூதனை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் விக்கிரகங்களை, திட்டுப்பட்ட காரியங்களை போ என்று தூக்கி எறியும் போது தேவன் ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த நாள்ல உன்னை தத்தெடுக்கிற கர்த்தர் நீ சாகும் வரையிலும் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. உனக்கு கடைசி பரியந்தும் உன்னை சிறப்பா நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உனக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். உன் வாயில ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அவருடைய சிந்தையா இருந்து பாரு. நீ கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். சொந்த வீடு கொடுப்பாருங்க. கிறிஸ்தவனா மாறுகிறதுக்கு 3 வருஷம் போதுங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவனா மாறுகிறதுக்கு 3 வருஷம் போதும். அதே இயேசுவோடு இருந்தாலும் அடுத்த 3 வருஷத்துல யூதாசை போல காட்டி கொடுக்கிறவங்க மாறுகிறதுக்கு சான்ஸ் உண்டு. 3 வருஷம் போதுங்க, இயேசுவோடு ஒட்டிக்கொள்ளாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் எத்தனை சபைகளில் கலகம் பண்ணி கொண்டு, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு, அல்லேலூயா, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி அவன் குடும்பத்தை பாருங்க, ஒண்ணுமே இருக்காதுங்க. இன்றைக்கு அவன் கடன் வாங்கி தான் சாப்பிட்டாக்கணும். அதே ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக உண்மை யுத்தமாய் தேடுகிற தேவ ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவங்க சாப்பிட்டு 10 பேருக்கு கொடுக்குறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டோடைய விசேஷங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகினால் விக்கிரகங்கள், பொருளாசைகள், மண்ணாசைகள், பெண்ணாசைகள் சகலவற்றை தூக்கி எறிந்து தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் என்று தூக்கி எறிந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மை விசேஷமாக காப்பாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இருப்பாருங்களா? கீழே வாசிக்கலாம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும், இதை நல்லா கவனிக்கணும். நீ விதைக்கும் மழையையும், நிலத்தின் பலனாக ஆகாரத்தையும் தருவார். நிலத்தின் பலனாக ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எழுதுகளும் கழுதை மரிகளும் முரத்தினாலும் தூற்ற கூடையினாலும் தூற்றப்பட்ட, முரத்துல கூடையில அந்த காலத்துல தூற்றுவாங்க பாருங்க,
அந்த கப்பி, ருசியுள்ள கப்பியை உன் கழுதையும் மரியும் சாப்பிடும். கழுதைக்கும் மரிக்கும் மாட்டுக்கும் இவ்வளோ முக்கியம் கொடுக்குறாருன்னா நமக்கு எவ்வளோ முக்கியம் கொடுப்பார், உனக்கு எவ்வளோ முக்கியம் கொடுப்பார் ஆண்டவர். அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோமே, அவர் புரிஞ்சுக்கொள்ள இதயம் இல்லையே, தன்னைத்தானே மேய்ச்சி கொள்கிறோமே. அல்லேலூயா. வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இவங்க ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க, அதுக்கு இவங்க ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? அப்படி இல்லை. பைபிள் என்ன சொல்லுதோ, எழுந்து நில்லுன்னா நில்லு, உட்காருனா உட்காரு, மூவ் பண்ணா மூவ் பண்ணிக்கோ, யூ டர்ன் பண்ணுனா யூ டர்ன் பண்ணு. பைபிள் என்ன சொல்கிறதோ அப்படியே செய்துப்பார். தேவன் உன் கூடவே இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார். மெயின் அவருடைய பரிசுத்த ஓய்வினால எக்காரத்தை கொண்டு சீப்போன்னு சொல்லிடாத. ஒரு பயபக்தி வந்துட்டு டச் பண்ணிட்டாது போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையே ஆராதிக்க முடியல, ஆராதனையே ஆரம்பிக்கலங்க. நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம், ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்குது, ஜெபம் பண்ணிட்டு போங்க, என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு 10 நிமிஷம் ஆராதிக்கு முன்னாடியங்க உன் சூழ்நிலை மாறிச்சு, வேலைக்கு தான் போனோம், இல்லைன்னா நிறுத்திடுவான். 10 நிமிஷம் முன்னாடி வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க, என் தேவன் உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு போனோம், 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போ, உதவுதுன்னு உதைப்பார். அல்லேலூயா. மச்சான் காது குத்துறான், மச்சான் கூழ் ஊத்துறான், அதுக்கு இதுக்குன்னு போனீங்கன்னா அல்லேலூயா, தேவன் உன் கிட்ட கூட நெருங்க மாட்டார் ஆண்டவர். தேவனுடைய ஆராதனை மேல உனக்கு பாசம் இருந்தா அல்லேலூயா, போலன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவான், நான் சாப்பிட முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, அந்த சூழ்நிலை இருக்கிறியா, முன்கூட்டியே வந்து ஒரு 10 நிமிஷம் தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போங்க, நீரும் நல்லா இருப்போம், குடும்பமும் நல்லா இருக்கும், வழியெல்லாம் தேவன் உன்னை காத்துக்கொள்வான். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இங்க எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, வாசிக்கலாம் மறுபடியும். நிலத்தை உழுதுகிற எருதுகளும் கழுதை மரிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். இது வந்து கடைசி காலத்தை குறித்து சொல்றாரு. இந்த 25 கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே. இப்போ மகா சங்கார நாள் வருது. ஏற்கனவே ஒரு கோபுரம் விழுந்துருச்சு. எந்த கோபுரம் கரெக்டாக சொல்லுங்க? நம்ம இங்க இருந்தா தானே. எந்த கோபுரம் விழுந்தது கரெக்டாக சொல்லுங்க? பாபேல் கோபுரம் இல்லை, அமெரிக்காவில் ட்வின்ஸ் டவர் விழுந்தது இல்லை, விழுந்ததா இல்லையா? மகா நகரம் அது அப்பவே கடைசி காலம் ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. கோபுரங்கள் விழுகிற கடைசி நாளிலே இன்னும் நிறைய கோபுரம் விழும். இப்போ 1 கிலோமீட்டருக்கு ஒரு கோபுரம் கட்டிட்டு இருக்கிறான், தெரியல உங்களுக்கு? சவுதியில 1 கிலோமீட்டருங்க. எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர் கோபுரம். கிட்டத்தட்ட 120-130க்கு மேல மாடி. அது 1 கிலோமீட்டர் கரெக்டாக எண்ணி 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் உயரத்தில் இப்போ ஒரு கோபுரம் கட்டிட்டு இருக்கிறான். கோபுரம் விழுகிற நாளில், இது கரெக்டாக தேவாவின பக்காவாக எழுதி வச்சிருக்கிறாருங்க. கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலையின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். இது ஆண்டவர் செய்கிற கிருபை. அல்லேலூயா. இது கிறிஸ்தவர்களுக்கு தேவன் செய்கிற கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தண்ணி கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆறுகளை உண்டாக்குறார். தேவனுக்கு ஒரு ஸ்பெஷல், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டாக்குறதாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் நிறைய கோபுரம் விழப்போகுது. சவுதியில ஈராக்கு அடிச்சான். அல்லேலூயா. ஏர்போர்ட்ல ஒரு பக்கம் சேதம் ஆயிற்று. இனி யுத்தம் ஒழியாது. ஆகினால் கடைசி கால யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்க அரபி நாடுகளுக்குள்ளே இப்போ முட்டி மோதிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வேதனையோட சோதனையோட இருந்துட்டு இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுங்கெல்லாம் சேர்ந்து ஈராக்கு மேல கோபப்பட்டானுங்கன்னா முடிஞ்சது கதை. ஆகினால் அந்த கோபம் நம்ம மேல வராது. தேவன் வருகையில நாம் பறந்து சென்று விடுவோம். இந்த அவிசுவாசம் மட்டும்தான் இருக்கும். தேவனுக்கு வேலை காட்டுகிறவர்கள் மட்டும்தான் தங்கி விடுவார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல.
நாம் சிறகடித்து பறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். பரிசுத்த ஓய்வு நாளை நாம் சீப்போ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவருடைய ஆராதனை முழு மனதோடு முடியலையா, 10 நிமிஷம் முன்னாடி ஓடி வந்துரு, உன் கையை தூக்கி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, என் நிலைமையை அறிந்த தேவனே, நான் வேலைக்கு போல நான் என்னை நிறுத்திடுவேன்ப்பா, குழந்தைங்க படிக்கணும், வாடகை கொடுக்கணும், அப்படியே சொல்லிட்டு போ. என் தேவன் ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கும். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றல்ல. வீட்டில் மட்டும் இருந்துடாத, சீப்போன்னு மட்டும் சொல்லிடாத, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. உன்னை அவன் வார்த்தையை நினைச்ச ஒரு முகம் சுருங்கிச்சுன்னா பிளஸ்ஸிங் கட் ஆகிடும். நீ படுகிற அந்த பிரயாசத்தை பார்த்து தேவன் பிளஸ் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டான்னா உனக்கு ஆசீர்வாதங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். முடிக்கலாம், சீக்கிரமா வாசிக்கலாமா? கர்த்தர் தமது நல்ல ஜனத்தின் கவனம். முறிவை இவ்வளவு கட்டி காலம் சொல்லிட்டு கடைசி அவர் சொல்றாரு, நான் வாசிக்கிறேமா, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தன்னையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் இருக்கும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ அழகா எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. ஜனத்தின் முறிவை கட்டுகிறார். இந்த கடைசி காலத்துக்குரிய மனம் முறிஞ்சிடும் பாருங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் எங்க போய் ஒளிருது, எங்க போய் அடங்குறது, அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கோபுரங்கள் விழுகிற அந்த நாளிலே அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை உங்க மனசுக்குள்ள இருக்கிற வேதனையை குணமாக்குறார். குணமாக்கிட்டு சந்திரனுடைய வெளிச்சம், நிலாவுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சத்தை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறாரு. சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போல நம்மை ஆதரிக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். அது அங்கதான் இருக்குது. அங்கே கூட்டி சென்று உன்னை பராமரித்து, உன்னை அழகு பார்த்து, உன்னை அலங்கரித்து, அங்க மனவாட்டி அலங்காரம் ஒன்று இருக்குதுங்க. அங்க மனவாட்டி அலங்காரம் ஒன்று இருக்குது. அதை நமக்கு சூட்டுவார் ஆண்டவர். அது மேலே இன்பம், சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. தன் மனவாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த நகரத்தின் பேரு தான் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற ஜெருசலேம். அதற்குள்ள தேவன் நம்மை புதிய ஜெருசலேமில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். இதை ட்ரைனிங் ஜெருசலேம். இங்கிருந்து நாம் இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. எக்கார்ந்து கொண்டும் உன் கண்களை எதையும் நோக்கி பார்க்க விட்டுறாத. எக்கார்ந்து கொண்டும் இது எனக்கு பிடிக்கணும் வாயில சொல்லிடாத. அல்லேலூயா. ஆண்டவர் பிடிக்கும், தேவன் பிடிக்கும், என் கணவர் பிடிக்கும், பிள்ளைங்க பிடிக்கும்னு சொல்லு, என் மனைவி பிடிக்கும்னு சொல்லு. அல்லேலூயா. தேவனுடைய வருகை சமீபம். கோபுரங்கள் விழப்போகிறது, கொடூரமான காரியங்கள் நடக்கப் போகிறது. ஆண்டவர் மீதி இருக்கிறவர்களுக்கு தான் சந்திரனை போல சூரியனை போல பிரகாசம், சூரியனை போல 7 அத்தனையான 7 பகலின் வெளிச்சம். நமக்கு அவ்வளோ பாதுகாப்பு தேவன் தருகிறான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் உன்னுடைய தேவன். அவர் உன்னை கடைசி வரைந்தும் நடத்துவான். ஒரு மேல பக்தியா இருங்க, விட்டுறாதீங்க. நேரம் இல்லையா, சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டு அதை என்று வெறுத்துட்டு உங்கள் அப்பா அம்மா, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அல்லேலூயா, உற்றார் உறவினர் யாரையும் நம்ம அதில் திருப்திப்படுத்தக்கூடாது. கர்த்தர் மட்டும் நீ திருப்திப்படுத்தும் போது உன்னை அவர் நினைவு கூர்ந்து உன் தேவைகள் அனைத்தும் கைகூடி வர செய்வார். அவர் உங்களுக்கு விசேஷமான காரியங்களை செய்வார். அவருடைய வல்லமையான நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விசேஷித்த கிருபைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. ஆமென்.